வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இப்போது நம்ம காணப்போவது ஒரு முக்கியமான, அதே சமயத்தில் ரொம்ப குறுகிய கால பயனுள்ள ஒரு தகவலாக, குறிப்பாக தொழிலை செய்பவர்களுக்கு, பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மட்டுமே பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் இது. அடுத்து வரக்கூடிய 2 வார காலகட்டங்கள் உங்களுடைய வியாபாரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராகவே வரப்போகுது. ஒவ்வொரு மாதத்திலையும் அதை 2ஆக பிரித்து கொண்டு முதல் 2 வாரத்திற்கான பலன்கள் முன்னாடியும், அதன் பிறகு அடுத்த 2 வாரங்களுக்கான பலன்களும் நான் வழங்குவதாக இருக்கேன். இதை தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கான வியாபார ரீதியான இலவச பொது தகவல்களும் நான் தரதாக இருக்கேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியோடைய இறுதியில் வரும். கவனமாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ முக்கியமான இந்த பகுதிக்குள்ளார போகலாம். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் முதல் 2 வாரங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த 2025 செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறக்குது. 2+0+2+5 9ஆம் எண் வரும். இந்த ஆண்டே உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு தான். ரொம்ப நல்லா இருக்க போகிற ஆண்டு தான். அதுலேயும் குறிப்பாக இந்த முதல் 2 வாரங்கள் எதெல்லாம் செய்யலாம், எந்த நாட்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தால், 1 ஜனவரி 2025, 3 ஜனவரி 2025, அதே போல் 9 ஜனவரி 2025 இந்த 3 தேதிகள் புதிய விஷயம் துவங்குவதற்கு, புதிய மனிதர்களோட ஒரு நெட்வொர்க் ஆகி அவங்க கான்டாக்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு பிஸ்னஸ் கொண்டு வருவதற்கு மிக ஏதுவான நாட்கள். பண வருவாய்க்கான நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 3 ஜனவரி 2025, 12 ஜனவரி 2025 இந்த 2 தேதிகளில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வரவேண்டிய நிலுவைத் தொகையோ அல்லது நியூ ஆர்டர்ஸ் மூலமாகவோ உங்களுக்கு கைக்கு சேர வேண்டிய பணமே வரும். அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கும். எந்த தேதிகளை நீங்கள் தவிர்க்கணும் அந்த முதல் 2 வாரங்களில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, குறிப்பாக நீங்கள் 8 ஜனவரி 2025 இந்த தேதியை அறவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த தேதியில் ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெடுக்கும்போது அது உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸை கொடுத்துடலாம், அல்லது பண இழப்பை கூட கொடுத்துடலாம். அதனால் அந்த தேதியில் முடிந்தவரை ஒரு முயற்சி முன்னெடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இதற்கு இணையான மற்றும் ஒரு 2 ஒரு துரதிர்ஷ்ட நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 2 ஜனவரி 2025, 11 ஜனவரி 2025 இந்த தேதிகள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். இந்த தேதிகளில் நீங்கள் போய் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் ஆர்டருக்கு ஒருத்தவங்களை போய் அப்ரோச் பண்ணுறீங்க, அல்லது உங்கள் வியாபார வளர்ச்சிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒருத்தவங்களை போய் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு ஃபேவரபிள் ரிசல்ட்டே கிடைக்காது. உங்களுடைய காலமும் வேஸ்ட்டு. நீங்கள் ஏதாச்சும் அதுக்கு பணம் செலவு பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருந்தீங்கன்னா அந்த பணமும் வேஸ்ட்டு. ஸோ அது எதுக்கு தெரிந்தே நம்ம அந்த பள்ளத்தில் போய் விழுவணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த தேதிகள் நமக்கு அனுகூலங்கிறத சொல்லிட்டேன். அந்த தேதிகளில் உங்களுடைய முழு முயற்சியை தாங்க, அது உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த முதல் 2 வாரத்தில் நீங்கள் புதிதாக ஏதேனும் சர்வீசஸ் உங்கள் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்லேயே ஆட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது தாராளமாக நீங்கள் செய்யுங்க. பணம் முதலீடு அப்படிங்கிறது உங்களுக்கான நல்ல நாட்களில் செய்யுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கவே செய்யும். இதில் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான ஒரு வருடமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா? அதுபோல் ஒரு நல்ல விஷயம் நமக்கு துவங்குது அப்படிங்கும்போது கெட்டதுக்கு மட்டும்தான் நம்ம போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணுங்கிறது கிடையாது. நல்லது துவங்கும் போதும் நீங்கள் அதிகமாக வழிபடக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம், செவ்வாய்க்குரிய கடவுளே முருக கடவுள் தான்.
முருகனாக மட்டுமே இருக்கணுங்கிறதில்ல, திருப்பதி ஸ்தலம் ஒரு சில பேருக்கு செட் ஆகலாம், அல்லது அவரவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு நீங்கள் ஒரு முறை போய் உங்களுடைய இறைவனை வழிபட்டுட்டு வருவது, நன்றி செலுத்திட்டு வருவது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அதிகமாக பொருள் வருவாயும் அதிகமான ஒரு பிஸ்னஸையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இது இருக்க போகுது. அதனால் உங்களுடைய தெய்வ காரிக்கையும் அந்த ஒரு நன்றிகளையுமே நீங்கள் செலுத்திட்டு வாங்க. நிச்சயம் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன். நம்ம இது மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணுவதற்கு காரணமே, ஒரு வியாபாரங்கும்போது ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். இது நம்ம செய்யாமல் ஒன்றும் பண்ணாமலேயே அந்த ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். முடிந்தவரை அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணுவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் இந்த எண்கணிதமாக சார்ந்த விஷயங்களும். ஏன்னா ஒரு எண்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது அந்த வியாபாரத்திற்கு பேருதவியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய உங்களுக்கு அது கையை கடிக்காமல் அந்த ஒரு வியாபாரம் நடந்தாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி பல வியாபாரிகள் இருக்காருங்க, பல தொழில் முனைவோர் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் கொடுமை என்னென்னா, ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்க கூட முடியாத நிலைமையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாருக்குமே எண்கணிதத்தில் விடை உண்டு, பலன் உண்டு. பலன் தரக்கூடிய வகையில் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஆனால் அவங்களுக்கு கிடைப்பதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எண்கணித பலன்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த செகண்டு நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அதற்கான கொடுப்பினை உங்களுக்கு இருப்பதனால் மட்டுமே இது கிடைக்கப்பட்டிருக்கு. நம்ம வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் சேனலுக்கு இதற்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டதற்கிணங்க உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த புத்தாண்டிலிருந்து உங்களுடைய வியாபாரம் செழித்தோங்குவதற்கான ஒரு பெரிய ஒரு புதிய வாசலை இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் திறந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தந்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.